ஹலோ மக்களே 85வது விஷயத்துல பேர்லாம் எஸ்ல வந்து சோப்பரை தான் காட்டுறாங்க. பார்த்தா அது ஏதோ லேப் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. பாக்டீரியா வந்து 30% போயிருச்சுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. லூஃபி உள்ள வரான். உள்ள வந்தோடனே பதட்டத்துல எல்லாத்தையும் கீழே போடுது. ஆனா அதுக்குள்ள அதுவே கேட்ச் பண்ணி மாஸ் காமிச்சுக்கிட்டு இருக்கு. லூஃபி வந்துட்டு நீங்க உண்மையிலே வேற ரோல் பண்றீங்க மான்ஸ்டர், நீங்க உண்மையிலே மாஸ்ன்னு சொல்லிட்டு தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. டேய் நீ என்னடா பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு சோப்பர். ஆனா நம்மள கீச்சம் கட்டிக்கிட்டு இருக்கான். அவனும் லாட ஆரம்பிச்சிட்டான். டேய் இங்கெல்லாம் நிக்காதடா, ஒழுங்கு மரியாதை போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சோப்பர். நீ வேணா என் கூட ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. உனக்கு நீ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சோப்பர் கேக்கு. உனக்கு பைரட்ஸ் ஆகுத விருப்பம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கு பைரட் ஆகலாம் விருப்பமே கிடையாது, எனக்கு ஃப்ரெண்டும் தேவை கிடையாதுன்னு சொல்லுது சோப்பர். நீ மட்டும் என்னோட ஃப்ரெண்ட் ஆனினா எல்லாருமே நம்ம ஒன்னா இருக்கலாம், நம்ம ஒன்னா பைரட்டா வாழலாம்னு சொல்றான் அவன். டே என்னையெல்லாம் நீங்க ஃப்ரெண்டெல்லாம் ஆக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சோப்பர் அனலகத்துல ஓடுது. பார்த்தா கூப்பிரடிச்சு விழுது. உன்னை பார்த்தாலே சிரிப்பா இருக்குடா, என்னோட குரல்ல நீ கரெக்டா அலர்பன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீனே நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. அவன் ஒரு பக்கம் நாமிக்கு என்னெல்லாமோ சாப்பாடு செஞ்சு கொண்டு வரான். இது நியூட்ரிஷனான சாப்பாடுன்னு சொல்றான். ரொம்ப நன்றின்னு சொல்றாவா. இங்க ஒரு பக்கம் பார்த்தா பாட்டி வந்துட்டா. டே என்னோட பெர்மிஷன் இல்லாம எதுக்குடா அந்த கிச்சனுக்குள்ள போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. மேடம் நான் உங்களுக்காண்டி செஞ்சிருக்கேன், வேணா எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்ல போறான். ஒரு மிதி மிதிக்கா. என்ன நீ ஒண்ணு மேடம்லாம் சொல்லக்கூடாடா, நான் சொல்றேன்லடா இன்னும் நான் யூத்தா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. எல்லாம் பார்த்துட்டு நாமி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. டாக்டரின் டாக்டரின் சொல்லிட்டு லூஃபி அனல் வேகத்துல ஓடி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா ஓட்டச்சுக்கிட்டு ஓடுது அது. லூஃபி துரத்துக்கிட்டே இருக்கான். ஆனா சோப்பர் பயந்துகிட்டே இருக்கு. என்னடா லூஃபி பண்றான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம குரூல சேர போறான், இவனை நான் ஃப்ரெண்ட் ஆக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. டேய் அதெல்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்றான் சோப்பர். ஆனா ஒரு மாதிரி சிரிக்கா நாமி. அவளுக்கும் பிடிச்சிருக்காது. பார்த்தா அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்னது ஃப்ரெண்டா? சாப்பருக்கு ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம் தெரியுமாடா? அதுக்கு எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்னு தெரியாம யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு பாட்டி பாத்துக்கிட்டு இருக்கா. சோப்பரோட தனிமையை போக்குனதே ஒரே ஒரு ஆளு தான். அவர் தான் டாக்டர் ஹிர்லுக்ஸ்னு சொல்றா அவ. அவர் பண்றது எல்லாமே சிரிப்பா தான் இருக்கும். ஆனா அவர் வந்து சாப்பர் வந்து பையனா எடுத்துக்கிட்டாரு. சோப்பருங்கிறது பேர் வச்சதே அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை பழைய காலகட்டத்தை யோசிச்சு பாக்குறாவா. பார்த்தா மிலிட்டரி மக்கள் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஹிர்லாக்ஸ்ங்கிறவர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா வேப்போல் சமா வந்து அவனை கேட்ச் பண்ண வர சொல்லி இருந்திருக்கான். ஹிர்லாக்ஸ்ங்கிற அங்கேயும் ஓடி ஓடி ஒளிஞ்சிருந்திருக்காரு. அவரே ஒரு டாக்டர் தான். என்னன்னு பார்த்தா ரத்தம் சிந்த சிந்த ஓடிக்கிட்டு இருந்திருக்காரு. அங்க இங்கேயும் இங்க ஊர் மக்கள்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா டாக்டர் இல்லாம எல்லாருமே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் காய்ச்சல் நோய் வந்தாலுமே டாக்டரே இல்லாம இருந்திருக்காங்க. வேப்போல் சமாட்ட போய் நம்ம கெஞ்சணும், அவன்கிட்ட கெஞ்சினா மட்டும் தான் எல்லாமே முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கெஞ்சணும்னா நான் போகட்டுவான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கட்டுக்கிட்டு இருக்கா. எவன்ட்ட யாரும் கெஞ்ச வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. டாக்டர் ஹிர்லாக்ஸ் வராரு. பாக்கே வித்தியாசமா இருக்காரு அவரு. அவனை சரி பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு கட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. டாக்டர் நீங்களா? நீங்க மட்டும் வேண்டாம் டாக்டர், நீங்க சரி பண்ணா நான் என்னத்துக்கு ஆவன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காம. நீ ரொம்ப லக்கிடா, நானே உன்னை ஸ்ட்ரெயிட்டா பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே கண்ணை தூக்கி வைக்கிறாரு. கண்ணை பார்த்தோன்னே மிரண்டான். பயப்படாடா ஒன்னும் நடக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எடுத்தோன்னே ஒரு ஊசி எடுக்கிறாரு அவரு. பணம்லாம் இல்லன்னு சொல்றான். பணம்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சடனா ஒரு ஊசியை தான் போட்டு விடுதாரு. ஆளே பச்சை கலர்ல மாறிட்டான். தவளையா மாறிட்டான். ஏதோ தப்பான இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிப்பான் போலுக்கு. அவர் தவளையா மாதிரி குதிச்சு போய்கிட்டு இருக்காரு. இது ஃபெயிலியர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க ஒரு பக்கம் வேப்பல் சமா ஆர்டர் பண்ணி அந்த மிலிட்டரியே சேர்ந்து ஹிர்லாக்ஸை தேடிக்கிட்டே இருந்திருக்கு. அவர் டாக்டர் ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இங்க ஒரு பக்கம் பார்த்தா டாக்டர் குறையாக தான் உட்காந்துருக்கா. இன்னும் மிச்சம் இருக்க டாக்டரே நீனும் நானும் மட்டும் தான். மிச்சம் எல்லாத்தையும் இந்த கண்ட்ரில ஆல்ரெடி கொண்டுட்டான். நிறைய பேர் இங்க இருந்து டிஸ்பேச்சே பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டாக்டர் ஹிர்லாக்ஸ் மதிக்கவே மாட்டேங்காரு. அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. ஹண்ட் பண்ணலாம் நினைக்கானுங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே முடியாது. என்னோட மெடிக்கல் சயின்ஸால இந்த உலகத்தையே நான் காப்பாத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இந்த கண்ட்ரி நீ அழிக்காம இருந்தா போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ரெண்டு டாக்டர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா மிலிட்டரி ஆள் வந்தோடனே அங்க இங்கேயும் ஓடுறாங்க. அவங்க யார்ட்டுமே மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பனி புயல் எல்லாம் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்பதான் யாரோ ஒரு ஆள் படுத்திருக்க மாதிரி பாக்காரு. அது வேற யாருமே இல்ல, அதான் சோப்பர். யாரோ ஷூட் பண்ணி இருந்திருக்காங்க. பக்கத்துல வராரு. கவலைப்படாத, உன்னை காப்பாத்த போறான்னு சொல்லிட்டு எடுத்தோன்னு எப்பவும் போல கன் எடுக்காரு. உன்னை சோப்பர் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நீ 3 நாள் இங்கதான் அடிபட்டு கிடக்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா கேக்குறாரு. என்னன்னு பார்த்தா 3 நாள் அடிபட்டு சோப்பர் அதே இடத்துல தான் கிடந்திருக்கு. ஏகப்பட்ட பேர் சுட்டு தள்ளி இருந்திருக்கானுங்க. அதை பார்த்தா ஹியூமன் பீயிங் மாதிரியே இல்லையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சடனா கண்ணை தான் எடுக்காரு. கொள்ளையடா வாரான்னு சொல்லிட்டு சோப்பர் தூக்கி போட்டு ஹிர்லாக்ஸ் அடின்னு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டு பயத்துல அழுதுகிட்டே இருக்காது. பார்த்தா நிறைய பேர் வந்து சுட்டு தள்ளி இருந்திருக்கானுங்க. இருந்தாலும் சோப்பர் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கு. என்ன எப்படிரா நீ அடிப்ப, நீ யாருன்றா என்ன நினைச்ச, நான் யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. அவனை ஷூட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டாரு அவரு. அந்தாண்டா டாக்டர் ஹிர்லாக்ஸ், நான் ஒரு டாக்டர்டா, நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்காரு. இவரை பார்த்துட்டு அது மிரண்டு அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. அதுக்கடுத்து சோப்பர் அப்படியே சின்னதாயிட்டு அது கெட்டு போட்டு படுக்க வச்சிருந்திருக்காரு அவரு. அவர் வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துட்டாரு. அவர் தனியா உட்காந்து இதை பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. சோப்பர் சுத்தி சுத்தி பார்க்கான். என்னடா இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாரடா கெட்டு போட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு பிரெட்டையும் பாலையும் இங்க வச்சிருந்திருக்காரு குடிக்கிறதுக்காண்டி.
பிரெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பருக்காண்டி ஹிர்லாக்ஸ் வந்து இவ்வளவு செஞ்சதெல்லாம் பார்த்து அதுவே அந்த சமயத்துல அழுதுருக்கு. மொதல் ஹியூமனே சாப்பரை மதிச்சது அவரா தான் இருந்திருக்காரு. உடனே நாமி கேக்குறா அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு உன்ன இந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே கதையை சொல்ல ஆரம்பிக்கா. உன்னால பேச முடியுமான்னு சொல்லிட்டு ஹிர்லாக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கிட்ட 3 நாளா அதே இடத்துல கடந்தன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு அவங்களை அடிச்சதுக்கு நீ மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன அடிச்ச மாதிரி நீங்களும் அடிக்க மாட்டீங்களோ நினைச்சேன்னு சொல்றான் சாப்பர். நான் ஒரு மானு, ஆனா நான் பண்றது வித்தியாசமா இருக்குல்ல, அதனால தான் நீ அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு என்ன நீ பேசுற, இதுல என்ன வித்தியாசமா இருக்கு, இது உண்மையிலே சூப்பரா தான் இருக்குன்னு சொல்றாரு டாக்டர் ஹிர்லாக்ஸ். பேசிக்கிட்டே இருக்கிறதுல அங்க ஏதோ லெபார்டரியில வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டே சாப்பர் ஓடுறான்னு சொல்றாரு. 2 பேரும் சுத்திக்கிட்டு வந்து விழுறாங்க. அவங்க டே சாப்பர் நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பர் தலையில ஏதோ ஒண்ணு வந்து விழுந்துருச்சு. மயங்கிரவே செஞ்சுட்டாரு. நீங்க என்ன சாப்பர்னா சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காது. ஆமா, இன்னிலிருந்து உன்னோட பேர் டோனி சாப்பர்டா, நீ இனிமேல் மான்லாம் கிடையாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு சாப்பருக்கு வந்து மரத்தை வெட்டுற அளவுக்கு பவர் இருக்குண்டா, அந்த மாதிரி தான்டா நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு அந்த பேரை சொல்லி தான் கூப்பிட போறேன்னு சொல்றாரு. அந்த பேரை கேட்டு அதுவே சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இடத்துல இருந்து அவர் அதை அசிஸ்டண்டாவே கூட வச்சிருந்திருக்காரு. நம்மளோட பேஷண்ட்டை வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதான் நம்மளுக்கு முதல்ல முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் மக்களை காப்பாத்தாண்டா நம்மளோட முதல் பணின்னு சொல்லிட்டு கூட்டு போய்கிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம ஒரு பேஷண்ட்டை பார்க்க போறோம், நம்மளுக்கு அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க, வாடா போலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொருத்தனையும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு எதையாச்சும் செஞ்சிருந்தாரு. சாப்பர் பயந்துகிட்டு ஓடுது. இவங்க நீ பார்த்து கூட சாப்பர்னு சொல்லி சுத்திட்டு மிதிக்காரு. பார்த்தா வீட்டுக்குள்ள வந்துட்டு சாப்பர் எடுத்து நீ முடிஞ்சா கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டு அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுல இருந்து. அந்த ஆர்மிக்காரங்கள்ட்ட ஏன்டா என்னை மாட்ட விடுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காது. 2 பேரும் சண்டை போட்டு கலைச்சிடவே செஞ்சுட்டாங்க. டாக்டர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மத்தவங்க கூட சண்டை போட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாப்பர். ஆனா உனக்கும் ஆப்பனன்ட்லாம் வந்துட்டாங்களடா, உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு டாக்டர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சடனா ஒரு தொப்பியை தூக்கி போடுறாரு. நான் கொடுத்த கிஃப்டா, இதை நீ வச்சுக்கோ, உன் வாழ்க்கை முழுக்க நீ வச்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு தொப்பியை பார்த்து சிரிக்கி பார்த்த தலையில போட்டோன்னே அழகாயிருச்சு சாப்பர். இன்னைக்குமே நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்கள் நம்மளுக்காண்டி ஒண்ணு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு என்னைக்குமே வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா மட்டும் நம்ம மாறிடக்கூடாது, அவங்க கோவப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு இந்த ஊர் ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கு, அவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு நான் ஒரு தயாரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த தயாரிப்பு மட்டும் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா என்னோட உலகத்தையே நான் காப்பாத்திருவேன், மாஸ் காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு சாப்பர் ஒரு காலகட்டத்தில் ஒரு மாஸ்டர் தீஃப் இருந்தான்டா. அவன் இங்க இருந்து வெஸ்ட் பக்கம் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு ஹார்ட்ல ஒரு டிசீஸ் இருந்துச்சு. அவனோட நோயை வந்து யாராலுமே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்துச்சு. டாக்டர்ல கூட அவனை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த வருத்தத்திலே மலை மேல உட்காந்து சாகலான்னு சொல்லிட்டு போனான்டா. ஆனா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த வாழ்க்கையில பார்த்தான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில அந்த மாதிரி விஷயத்தை எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு பழச யோசிச்ச மாதிரி யோசிச்சு பார்க்கறாரு. அவர் பார்த்து ஒரு ஜெரி பிளாசம் மரத்தடா, அந்த மலைக்கு மேல அதுதான் இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் போய் பார்த்தான். அந்த டாக்டர் சொன்னது கேட்டு அவன் ஷாக் ஆனா. என்னன்னு பார்த்தா அவன் வந்து கம்ப்ளீட்டியா ஓகே ஆயிட்டான்னு சொல்லிட்டாங்களாம். அதுதான் இது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கியூர் ஆயிட்டான்டா, உனக்கு புரிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு இதான்டா மெடிக்கல் சயின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மனுஷனோட பாடியவே அது மாத்தி இருந்திருக்குடா, எந்த டிசீஸ்ல இருந்து காப்பாத்தி இருந்திருக்கு, அந்த செரி பிளாசஸ் எல்லாம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னோட மெடிக்கல் சயின்ஸை வச்சு இந்த கண்ட்ரியை காப்பாத்த போறேன்டா, இதான்டா என்னோட சிம்பிள் சொல்லிட்டு ஸ்கல் மேல பெட்டல்ஸா இருக்கு, எல்லாமே செரி பிளாசம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கு சாப்பர். நான் பைரட்ஸ் மாதிரி என்ன எல்லாத்தையும் காப்பாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனே வெளியே லூஃபியை தான் காட்டுறாங்க. சாப்பரை தேடி வந்துட்டு கத்திக்கிட்டு வரான். டே எனக்கு ஃப்ரெண்டாகுன்னு சொல்லிட்டு. ஆனா சாப்பர் ஒளிஞ்சு நிக்கான். சாப்பாட பார்த்தோன்னு நம்மள சாப்பிட போயிட்டான். சோப்பர் பழச யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பைரட்ஸ்னா என்னதுன்னு கேட்டு சாப்பர் கேட்டு இருந்திருக்கான். பைரட்ஸ் எல்லாருமே கடல் ஆள வந்தவங்க, அவங்கள மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது, நல்லா வெல் ட்ரெயின்ட் ஆனவங்க, கழுகு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு கேப்டன் ரோஜரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை யோசிச்சு பார்த்துட்டு லூஃபியை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா கோமாளி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்மாலு. சாப்பரே வெளியே வருது. நீங்க உண்மையிலே பைரட் தானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாடா பைரட்ஸ் தான், எங்க கூட வாங்கடா, நம்ம ஆடலாம் பாடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பைரட்ஸ் எப்படிடா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு முழுக்கி, டே நாங்க பைரட்டா இருக்கதே ஒரு அட்வென்ச்சர் பண்ணதான்டா, வேற லெவலா ஃபன்னா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பைரட்ஸால அதெல்லாம் முடியுமான்னு சொல்லிட்டு சோப்பர் கேக்கு. அதுல என்னடா முடியாது, வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து நம்மளதே மாஸ் காட்டலாம்னு சொல்றான் லூஃபி. அவர் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை தான் இவனும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். சாப்பர் ஒரு நாள் நீ வெளியே போ, உனக்கு இந்த உலகத்தை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருந்திருக்காரு. ஹிர்லாக்ஸ் சாப்பர் என்ஜாய் பண்ணி பேசி வாழ்ந்து இருந்திருக்காங்க. ஒரு சமயத்துல ஃபியூச்சரே இந்த கடலை தாண்டி தாண்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே திரும்பி இந்த பாட்டியை கட்டுறாங்க. அந்த என்ஜாயான சமயம் அப்படி போக மறைஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. சமயம் வந்துச்சு, அவருக்கும் ஃபேர்வெல் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. இங்க சாப்பரோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, 1 வருஷம் ஆயிருச்சுடா, உன்னோட இன்ஜுரி எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டாக்டர். சரிடா நல்லபடியா டேக் கேர் பண்ணிக்கோ, நீ நல்லபடியா போயிட்டுவான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு வைக்காரு. உன்னெல்லாம் பாத்துக்க முடியாது, இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சு விடுதாரு. அவரு நான் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பண்ண மாட்டேன், என்னை உள்ள விடுங்களேன், நான் உள்ள இருந்துக்கிட்டேன், உங்களுக்கு டீ போட்டு தரேன், கிளீன் பண்ணி தரேன், எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்கு சாப்பர். நான் ஒரு வெளியே அனுப்ப மனசே இல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, யாருமே இல்ல, எனக்காண்டி இந்த உதவி பண்ணுங்களேன், உங்க கூட நான் இருந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பர் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கு வெளியே நின்று. என் வாழ்க்கை முழுக்க தனியா தான் இருக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கு. மேல இருந்து கீழே விழுந்துருச்சு, நெத்தியில அடிபட்டுருச்சு. அதுக்கு எனக்கு நெத்தியில அடிபட்டுருச்சு, எனக்கு நீங்க சரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு சாப்பர். சடனா பார்த்தா கன் எடுத்து சுட்டுட்டாரு. டே இங்க இருந்து ஓடுடா, இல்ல உன்னை சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு வராதன்னு சொல்றாரு. உன்னை சோப்பர் அழுதுகிட்டே ஓடுது அங்க இருந்து. அவர் வச்சிருந்து துப்பாக்கி
துப்பாக்கியை கீழே போட்டாரு. என்னை மன்னிச்சிருடா சாப்பர், என்னை மன்னிச்சிருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பாட்டி திரும்பி பழத்தை யோசிச்சு பாக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முடிய போயிருந்திருக்கு. அதனாலதான் சாப்பர் அவர்கிட்ட தள்ளி விட்டு இருந்திருக்காரு. உன்னை ஹிர்லாக்ஸ் கேட்காரு, நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு டாக்டர் குறை கட்ட கட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னை எக்ஸாமின் பண்ணா எனக்கு காசு வேணும், தராம எப்படிடா சொல்ல முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. மரியாதையா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹிர்லாக்ஸ். கண்ணை புடிங்கிட்டு நொறுக்கி எரிஞ்சிட்டா உனக்கு இன்னும் 10 நாள் தாண்டா இருக்கு, அதனால நீ போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. 10 நாளா? எனக்கு 2 நாள் போதும், என்னோட 30 வருஷம் ரிசர்ச் வந்து எல்லாம் முடிய போகுது, இந்த கண்ட்ரியை நான் சரி பண்ணிடுவேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. 30 வருஷமோட இதை பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டா இதுல அப்படி என்னதான்டா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஒரு காலகட்டத்தில் காப்பாத்தின மாதிரி இப்போ எல்லாத்தையும் இதை காப்பாத்து நினைக்கன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த மாஸ்டர் தீஃப்னு ஒரு கதை சொன்னார்ல, அது வேற யாருமே இல்ல, அது அவர் தான். செரி பிளாசம் எல்லாம் இங்க மலரெல்லாம் போக போறது இல்லடா, இது ரொம்ப கோல்டான ஏரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த பெட்டல்ஸ் தான் வந்து என்னோட மனசு எல்லாமே மாத்துச்சு, நான் வாழை காப்பாத்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் திரும்பி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், இந்த ட்ரம் சிட்டி ஊர்ல எல்லாத்தையும் நான் நிகழ்த்தி காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சயின்ஸ்ல அது வரவே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. பேசிக்கிட்டே இருக்காவா. பார்த்தா தாத்தாங்கிறது போய்கிட்டே இருக்காரு. சாப்பர், நீனும் நானும் ஒண்ணுதான்டா, ஆனா வந்து நான் உன்னை சாகிறதுக்கு மட்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன்னு, அது வரைக்கும் போதுண்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் உன்னால முடியாது எதுவுமே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாட்டி சொல்றா, ஆனா இந்த 2 ஒரு கதையும் சேர்ந்து என்னைக்குமே ஹாப்பி எண்டிங்காவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த உலகத்துக்கு மிராக்குலஸ் செரி பிளாசம்னா என்னன்னு காட்டியே தீர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் கமராங்க. See you, bye.